இந்த புத்தகத்தில் என்னென்னா 15 முக்கிய எழுத்தாளர்கள், அறிஞர்கள், ஆர்வலர்கள் முத்துலிங்கம் ஐயாவினுடைய படைப்புகளை பற்றி எழுதியிருக்கிறார்கள். அப்போ அந்த படைப்புகளை பற்றி எழுதியிருக்க இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, அவருடைய படைப்புகளை பேராசிரியர் கைலாசபதியில் இருந்து அனோஜன் பாலகிருஷ்ணன் வரை, இன்றைய இளம் எழுத்தாளர் வரை எழுதியிருக்கிறார்கள். எல்லாரும் சொல்லுவது தான் அவருடைய எழுத்தில் இருக்கிற பகிடி, ஒரு புன்னகை, அது இந்த தமிழ் எழுத்துலகிலேயே மிக அருமையான விஷயம். நாங்கள் இவ்வளவு சோகத்தை சந்திச்சிருக்கிறோம், வலிகளை சந்திச்சிருக்கிறோம். இவ்வளவு வலிகளை, இவ்வளவு வாழ்க்கையை சிரிக்காம ஒரு கதையை கூட படிக்க முடியாது, புன்னகைத்து கொண்டே படிக்க முடியும் என்ற ஒரு எழுத்துன்றது இலகுவாக வாய்த்து விட போறதில்லை. அடக்கிற இனத்தில் இருந்து சிங்கள மொழிக்கு புக்கர் பரிசு கிடைச்சிருக்கு. அடக்கப்பட்ட இனத்தில் இருக்கிற இவ்வளவு வலிகளை சொல்ல இன்னும் ஒரு எழுத்தாளன் இல்லாமலா போய்விட்டான். ஆனால் பல எழுத்துக்கள் லெத்திசியா போன்றவர்களால் மொழிபெயர்க்கப்படும் போது அதற்கான வாய்ப்புகள் நிச்சயம் வந்தே தீரும் என்று நம்புகிறேன். மூங்கில் மரங்களும் அமைதியும் பறவையும் வயல்வெளிகளும் மட்டுமே இருக்கிற ஒரு நதிக்கரையோரம் உள்ள ஒரு வீடு. அந்த வீட்டை எல்லா ஏற்பாடுகளும் சட்ட ரீதியாக சரிவருகிற பட்சத்தில் வருகிற ஆண்டு முத்துலிங்கம் குடில் என்று அதற்கு ஒரு பெயரையிட்டு உலகத்தில் உள்ள தமிழ் மட்டுமல்ல எந்த எழுத்தாளரும் அங்கு தங்கியிருந்து தனது படைப்பை செய்யக்கூடிய ஒரு இடமாக மாற்றுவதற்கு நான் முயற்சி எடுத்திருக்கிறேன். முத்துலிங்கத்தின் எழுத்துலகு நூல் அறிமுகம் செய்யப்படுகின்றது. இந்த நூலை தொகுத்திருப்பவர்கள் பால சபேசன், எம் பௌசர் ஆகியோர். தமிழ் இலக்கிய பரப்பில் தளராது பயணிக்கும் காத்திரமான படைப்பாளி முத்துலிங்கம் அவர்கள் மாணவ பருவத்திலேயே நாடகம், கவிதை, சிறுகதை, கட்டுரை என எழுதத் தொடங்கியவர் 90 வயதிலும் எழுதுகிறார், வாசிக்கிறார், விமர்சிக்கிறார். பாடசாலை காலத்திலேயே சஞ்சிகை ஆசிரியராக திகழ்ந்துள்ளார். விஞ்ஞான பட்டதாரி, பட்டய கணக்காளர் ஆன பொழுதிலும் இலக்கியத்தில் ஈடுபாடு கொண்டு தீவிரமாக உழைத்து வருகிறார். 21 வயதில் இவரது முதல் சிறுகதையான ஊர்வலம் பிரசுரமாகியது. கொழும்பு பல்கலைக்கழக தமிழ்ச்சங்கம் 1959ஆம் ஆண்டு இவரை நாடக ஆசிரியராக அறிமுகம் செய்திருக்கின்றது. பணி காரணமாக 1972லேயே புலம்பெயர்ந்துவிட்ட இவர் ஆப்பிரிக்க நாடுகள், பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் உள்ளிட்ட பல நாடுகளில் அவர் பணியாற்றி இருக்கின்றார். உலக வங்கி, ஐக்கிய நாடுகள் சபை என்பவற்றில் அவருடைய பணி அமைந்திருக்கின்றது. இவர் பணியாற்றிய நாடுகளில் வாழுகின்ற மக்களின் பண்பாடு, கலாசார விழுமியங்களை, அந்த மக்களின் வாழ்வை தமிழ் இலக்கியத்திற்கு கொண்டு வந்ததில் முதன்மையானவராக எழுத்தாளர் முத்துலிங்கம் அவர்கள் திகழ்கின்றார். இது வரலாற்று பதிவாகவும் அமைந்துள்ளது. முத்துலிங்கம் அவர்கள் சமகால தமிழ் இலக்கியத்தின் மிக முக்கியமான சிறுகதை எழுத்தாளர்களில் ஒருவராக கருதப்படுகின்றார். நகைச்சுவை, மனிதநேயம், உலக பார்வை மற்றும் எளிமையான மொழிநடை ஆகியவை அவரது எழுத்தின் தனி சிறப்புகளாக விளங்குகின்றன. பல சிறுகதை தொகுப்புகள், கட்டுரை நூல்கள் மற்றும் நாவல்களை வெளியிட்டுள்ளார். இவரது நூல்களில் அக்கா, திகட சக்கரம், வம்ச விருத்தி, மகாராஜாவின் ரயில் வண்டி, அமெரிக்கக்காரி, குதிரைக்காரன், உண்மை கலந்த நாட்குறிப்புகள் இது நாவல், கடவுள் தொடங்கிய இடம் நாவல் என்பவை முக்கியமானவை. இவரது படைப்புகள் சர்வதேச அங்கீகாரம் பெற்றவை என்பது தமிழ் இலக்கிய துறைக்கு கிடைத்திருக்கின்ற பெருமை. கனடாவில் தமிழ் இலக்கிய வளர்ச்சிக்காக உருவாக்கப்பட்ட தமிழ் இலக்கிய தோட்டம் அமைப்பின் நிறுவனர்களில் ஒருவர். இதன் மூலமாக பல படைப்பாளிகளை, ஆற்றலாளர்களை அவர்கள் கனடா தேசத்திலே மாண்பேற்றி வருகின்றார்கள். ஹவார்ட் யூனிவர்சிட்டி உள்ளிட்ட பல பல்கலைக்கழகங்களில் தமிழ் இருக்கை அமைப்பதற்கான முயற்சிகளில் முக்கிய பங்காற்றி வருபவர். இவரது படைப்புகள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டு உலக வாசகர்களிடமும் சென்றடைந்துள்ளன. ஈழப் போரின் துயரங்களை நேரடி அரசியல் கோஷங்களாக அல்லாமல்
மனிதர்களின் அன்றாட வாழ்வின் அனுபவங்களாக பதிவு செய்த எழுத்தாளராக முத்துலிங்கம் அவர்கள் அறியப்படுகிறார். புலப்பெயர்வு, அடையாளம், அகதி வாழ்க்கை, கலாசார மோதல்கள் போன்றவை அவரது கதைகளின் முக்கிய கருப்பொருள்களாக அமைந்திருக்கின்றன. தமிழ் இலக்கிய விமர்சகர்கள் பலர் முத்துலிங்கத்தை உலக தமிழரின் வாழ்க்கை அனுபவங்களை சிறுகதைகளாக வடித்த கதை சொல்லி என்று மதிப்பிடுகின்றார்கள். முத்துலிங்கம் அவர்கள் எழுதிய எழுத்துலகு நூல் பாலசபேசன், எம் ஹாசர் ஆகியோரால் தொகுக்கப்பட்டுள்ளது. அந்த நூல் பற்றி இப்பொழுது எங்கள் மத்தியில் பேசுவதற்காக சிறந்ததோர் பேச்சாளர், இளவயதிலேயே இந்த துறையிலே தன்னை மிக சிறப்பாக நெறிப்படுத்தி இருப்பவர், நூலை பற்றி பேசுவதற்கு முன்னர் தண்ணீர் கூட குடிக்க மாட்டார். நான் கேட்டேன், கொஞ்சம் தண்ணீர் அருந்துங்கள் என்று. இல்லை, நான் தொட்டதை முடித்த பின்னர் என்றார். ஆகவே அதில் எவ்வளவு தூரம் சிரத்தையாக இருக்கின்றார் என்றால், தண்ணீர் குடிக்கின்ற பொழுது கூட சிந்தனை வேறு இடத்திற்கு போய்விடக்கூடாது என்பதில் மிக கவனமாக இருப்பதால் அகரன் அவர்களை மிக அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். எல்லோரும் நீங்களும் வரவேற்றுக் கொள்ளுங்கள், உற்சாகப்படுத்துங்கள். இங்கே வந்திருக்கின்ற பெரியோர்களே, இலக்கிய ஆர்வலர்களே, உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். அவர் எல்லாமே அதிகமாக முத்துலிங்கம் பற்றியே அவ்வளவு எழுதி சொல்லிவிட்டார். முதலாவது அவரே பேசிவிட்டார். இனி நான் பேசுவது என்பதே ஒரு பெரிய விஷயமாக போய்விட்டது. அதைவிட இப்படி ஒரு குரலை தமிழில் வைத்து கொண்டிருக்கிற ஒருவர் முத்துலிங்கம் பற்றிய முழுமையான விஷயங்களை சொன்ன பிறகு இந்த குரலை வச்சிருக்கிறேன் நான் சொல்றதுன்றதும் ஒரு சவாலான விஷயம். ஒரு புத்தக திருவிழாவுக்கு இத்தனை அறிவான தலைகள் வந்திருப்பது ஒரு சந்தோஷமான விஷயம். அதுவும் ஒரு பாரிஸ் நகரிலே தமிழ் மொழிக்கு. ஏனென்றா நான் லெத்திசியா இருக்கேக்க இந்த இடத்துல அதை சொல்ல விரும்புகிறேன். என்னென்னா, கடந்த 30 ஆண்டுகளாக நாங்கள் இங்கே பள்ளிகளை நடத்தி கொண்டிருக்கிறோம், பரீட்சைகளை நடத்துகிறோம். ஒரு கொண்டாட்டமாக பரீட்சைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. நாங்கள் வெற்றி பெற்ற ஒரு சமூகமாக எங்களோட மொழியை விடவில்லை என்று மார்தட்டி இறுகி கொண்டு போகிறோம். ஆனால் இந்த 30 ஆண்டுகள் கல்வி கற்ற பிள்ளைகள் கிட்டத்தட்ட 40 வயதை எட்டியிருப்பார்கள். ஆனால் ஒரு பிள்ளை கூட பிரெஞ்சில் இருந்து அல்லது பிரெஞ்சு மொழிக்கு ஒரு தமிழ் இலக்கியத்தை இதுவரை மொழிபெயர்க்கவில்லை. ஆனால் தென் பிரான்சின் ஒரு கிராமத்தில் இருந்து அயலிலே ஒரு தமிழ் மக்கள் குடியிருப்பை பார்த்து அந்த தமிழ் மக்கள் நன்றி என்று தனக்கு சொன்ன அந்த சொல் இந்த மொழியில் பிடித்து கொண்டு அந்த நூலால் ஏறி தமிழ் ஏணியில் உயர்ந்து, நான் அவரை வீட்டை போயிருக்கிறேன், என்னிடம் இல்லாத பல நூல்கள், பிரமிழின் முழு தொகுதி கூட அவர் வச்சிருக்கிறார். அவ்வளவு ஆச்சரியமா இருக்கு. அவருடைய பிள்ளையின் பெயர் தமிழ், காயத்ரி, அப்படி வச்சிருக்கிறார். அப்ப நாங்கள் எங்கள் கல்வி திட்டங்களில் எதை சொல்லி கொண்டிருக்கிறோம்? பரீட்சையையும் மீண்டும் போட்டி மனப்பான்மையையும் மீண்டும் 37 இயக்கங்கள் தோன்றி எங்களுக்குள் செத்து கொண்டதையும் அழித்து கொண்டதையும் ஒரு போராட்ட தியாகத்தை மீண்டும் நாங்களே அழித்து கொண்டதை போல எங்களோட பிள்ளைகளுக்கு நாங்கள் இந்த மொழியை கொடுத்திருக்கிறோமா என்ற கேள்வியை இங்கே முன்வைக்கிறேன் லெத்திசியா மூலமாக. ஏனென்றால் அவருடைய மொழிபெயர்ப்பை பிரெஞ்சு இலக்கிய ஆர்வலர்கள், அறிஞர்கள் அவ்வளவு சிறப்பாக சொல்லி இருக்கிறார்கள். நான் அவர் மொழிபெயர்த்த புத்தகங்களை என்னுடைய மெதிசன் கைத்தோம் எனக்கு தெரிந்த பிரெஞ்சு நண்பர்கள் எல்லோருக்கும் வேண்டி கொடுத்த நான் படிச்சுட்டு, ஏனென்றா எனக்கு அது பெருமை. என்னுடைய மொழி இந்த பிரெஞ்சில் அவர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். இலங்கை என்றது இருக்காண்டே பல பிரெஞ்சுக்காரர்களுக்கு ஒரு கேள்வி உண்டு, அது எங்கே இருக்குன்னு கேட்பினேன். அப்படியான நிலையில் நான் சிலரோட பேசும்போது இந்த புத்தகத்தை கொடுத்த பிறகு, நீங்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு பிரச்சனையோட வந்திருக்கிறேன்ற கேள்வி பிரெஞ்சுக்காரர்களுக்கு முதல் அறிமுகமாகுது. இந்த அறிமுகத்தை 50 ஆண்டுகள் புலம்பெயர்ந்து இங்கு வாழ்ந்து இந்த மக்களோட இருந்து இந்த மக்கள் இந்த அரசு அகதியடைக்கலம் தந்து இந்த நாட்டின் குடிகளாகி பிள்ளை பிறந்து அந்த பிள்ளைகளை பெற்றெடுத்த நாங்கள் ஒரு பிள்ளையை கூட அந்த நிலைக்கு கொண்டு இல்லை என்றதை நாங்கள் மீண்டும் மீண்டும் இங்கே வந்திருக்கிறவர்கள் சாதாரணமானவர்கள் இல்லை. அவைக்கு முன்னாலே இந்த கேள்வியை நான் வைத்துக்கொண்டு முத்துலிங்கம் ஐயாவினுடைய எழுத்துலகு என்று திரு பாலசபேசன் மற்றும் எம் பவுசர், இந்த பேர் நல்லா இருக்கு. எம் பவுசர் என்றது எங்கட பவுசர் அப்படின்ற மாதிரி நான் எடுத்துக்கொள்கிறேன்.
ஏனென்றா இப்படியான நான் பொதுவாக இப்படி ஒரு பெரிய விஷயத்தை செய்ய விரும்ப மாட்டேன். ஏனென்றா இதெல்லாம் ஒரு ஒரு எழுத்தாளருடைய முழு படைப்பையும் படித்தவர்களால் தான் அதை செய்யணும். அறகுறையாக படிச்சுட்டு வந்து கதைச்சிட்டு போகிறதெல்லாம் ஒன்றும் இல்லை, விரும்பல. ஆனால் எனக்கு தமிழிலேயே ஆறாத தீராத காதல் கொண்ட ஒரு எழுத்தாளர் முத்துலிங்கம் ஐயாண்டபடியா அவர் கேட்ட உடனே வேற யாரும் அந்த இடத்தை பிடிக்கக்கூடாண்டு ஓமன்னான். ஏனென்றா நான் ஒரு கோவிட் காலங்களில் தீவிரமான ஒரு பசியை துறந்த படிப்பை மேற்கொண்டு அந்த படிப்பில் முத்துலிங்கம் ஐயா அந்த எழுத்துல ஒரு வெறி கொண்டு அந்த வெறியான நிலை என்னை எழுத வச்சது. அல்லாட்டியே நான் சிறுகதைகளை கிட்டத்தட்ட 80களில் இருந்த 90 ஈழத்து பல சிறுகதைகள் இன்றும் கூட கிட்டத்தட்ட அது ஒரு ராணி காமிஸ் கதைகளாகவே இருந்து எனக்கு ஒரு விருப்பத்தை தந்தது. அப்படி இருக்க ஒரு சில எழுத்தாளர்களுடைய எழுத்து உத்திகளும் அவர்கள் ஒரு புதிய கட்டிடத்தை கட்டுவது போல மொழியை கட்டுகிற விதமும் எங்களை ஒரு உயிர் துடிப்போட வேகமாக நீந்தி செல்ல வைக்கிற விதமும் எனக்கு ஒரு அசாத்திய ஒரு எழுத்தாளனை கண்டுபிடிச்சதான் இருந்தது. ஒரு வாஸ்கோடகாமா புதிய நிலத்தை கண்டுபிடிச்சதை கூட முத்துலிங்கம் ஐயா கண்டுபிடிச்ச உடனே என்னை நானே இதுக்குள்ள கண்டுபிடிச்ச மாதிரி இருந்தது. ஏனும் நானும் புலம்பெயர்ந்தவன், புலம்பெயர்ந்த பாதைகள் வேறாக இருந்தாலும் கிட்டத்தட்ட நிறைய மன அகங்கள் மனப்பாதைகள் அவர் சொல்ல வார விஷயத்தை இவ்வளவு நாசுக்காக தெளிவாக கட்சிகள் பேதமின்றி சொல்ற விதங்கள் என்னுடைய மனத்தை அவருடைய எழுத்தின் மனத்தில் பார்த்தேன். அதால எனக்கு தொடர்ந்து அவரை வாசிக்க இப்போ ஒரு பாடலை பாட இன்னொரு பாடல் சரியில்லாட்டியும் பாடுற மாதிரி அவருடைய எழுத்தை படிக்க ஏன் நானும் இப்படி ஒரு கதை எழுதக்கூடாதுன்ற ஒரு உந்துதலை எனக்கு தந்தது. தொடர்ந்து நான் 3 புத்தகங்களை வெளியிட்டிருக்கிறேன். கிட்டத்தட்ட இந்த என்னுடைய குருவினுடைய ஆசீர்வாதம் தான். அதுவும் எப்படி செய்தனாண்டா, முதல் கதையை எழுதிட்டு எனக்கு அவருடைய ஐயாவின் கணக்க புத்தகம் வாசிச்சுட்டு இரவு நித்திரையே வேற இல்லை. ஆனால் அந்த நித்திரையை வேற விடாத அந்த எழுத்துக்கு ஒரு அர்ப்பணிப்பா ஒரு உடனடியாகவே ஒரு கதையை எழுதிட்டு ஒரு மாதமாக அதை செதுக்கி போட்டு அதை எனக்கு தெரியும் பல எழுத்தாளர்கள் சில நண்பர்கள் சொன்னார் அவரை இலகுவாக அணுக முடியாது, ஒரு எழுத்தாளரோட அவர் பேசலாம், சம்பந்தம் இல்லாமல் நேரத்தை செலவழிக்கலான்னு. அப்போ நான் என்ன செய்தேன்னா அந்த கதையை எழுதி முத்துலிங்கம் ஐயா அந்த இமெயிலுக்கு அனுப்பிட்டு நீங்கள் இந்த கதை படிச்சிருந்தா பதில் போடுங்க, அல்லாட்டி போட வேண்டாம், அந்த பதிலும் 2 வரியில் இருந்தால் காணுமென்று போட்டேன். ஒரு கிழமையாக பதிலே இல்லை, கதையும் இல்லை, அது சாத்தியமும் இல்லை என்று தான் இருந்தேன். ஒரு நாள் ஒரு மாலை 4 மணி நம்ம மறக்கல ஒரு கோல் கனடா நம்பர்லேருந்து வருது. எனக்கு பெரிய அளவில் புலம்பெயர்ந்த இதில் நண்பர்கள் இல்லை, கனடாவிலேருந்து யார் வரையில்லைன்னு முத்துலிங்கம் ஐயா யோசிக்கல. 5 நாள் ஆகிட்டு எடுத்த போது தம்பி இப்போ நேரம் கதைக்க முடியுமான்னு கேட்டார். அந்த பண்பின் உச்சத்தை அங்கே தான் கவனித்தேன். அவ்வளோ ஒரு பெரிய மனுஷன் என்னோட கதைக்க முடியுமாண்டு. அப்போ நான் என் மகளை பள்ளிக்கூடத்தில் எடுக்க போய் கொண்டிருக்கிறேன். ஆனால் எனக்கு இல்லை என்று சொல்ல இல்லாத மனமாக இருந்தது. ஒற்றை கையில் மகளையும் பிடிச்சு கொண்டு வீடு போய் ஃபோனுக்கு சார்ஜ் போயிட்டுது, சார்ஜையும் போட்டுட்டு அப்படியே படுத்திருந்து அவரோட கதைச்சு முடித்தேன். அவர் கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் என்னோட பேசினார் அந்த கதையை பற்றி. ஒரு பெரிய எழுத்தாளர் ஒரே ஒரு முதல் கதையை அதை படிச்சுட்டு 1.5 மணித்தியாலம் என்னோட பேசினாருண்டா அவர்கிட்ட இருந்த அந்த அற்புதங்களை சொல்லி மாடாது. ஏனென்றா அவர் பேசும்போதே என்னை அறியாமல் எந்த கதையை கேட்டுட்டு சொல்கிறார், நீங்கள் ஒரு ரத்தின குவியலுக்கு மேலே இருக்கிறீங்கள், உங்களுக்கு கீழே ரத்தினம் இருக்கிறது தெரியாது, நீங்கள் நல்லா எழுதுங்க இப்படியே இதுகளை உங்களோட அனுபவங்களை. அது ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருந்தது எனக்கு. அப்போ அதோட நான் உறுதியாக ஆரோடையும் வாதிடையிலும் முத்துலிங்கம் ஐயாவினுடைய எழுத்தின் ஒரு சொல்லை கூட நான் விட்டு வைக்கலை. அடுத்தது அவர் எழுதி வாரது என்னதோ அதை முதல் படிப்பேன். அவ்வளோ ஒரு வெறித்தனமான காதலன். சஞ்சயன் செல்வமாணிக்கம் என்று நோர்வேல இருந்தார். அவரை சந்தித்த போது அவர் சொன்னார், ஐரோப்பாவின் முத்துலிங்கம் ஐயா என்ற ரசிகர் தலைவன் தான் என்று. முடிஞ்சா வாங்கோ ஒரு மேசையில இருந்து படைப்புகள் பற்றி பேசி யார் தலைவர்ன்றதை முடிவு செய்யும் என்று கேட்டேன். அவ்வளவுக்கு அவருடைய படைப்பில் நான் ஆழமான காதல் கொண்டிருக்கிறேன். இந்த புத்தகத்தில் என்னென்னா 15 முக்கிய எழுத்தாளர்கள், அறிஞர்கள், ஆர்வலர்கள் முத்துலிங்கம் ஐயாவினுடைய படைப்புகளை பற்றி எழுதியிருக்கிறார்கள். அப்போ அந்த படைப்புகளை பற்றி எழுதியிருக்க இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா அவருடைய படைப்புகளை பேராசிரியர் கைலாசபதியில் இருந்து அனோஜன் பாலகிருஷ்ணன் வரை இன்றைய இளம் எழுத்தாளர் வரை எழுதியிருக்கிறார்கள்.
அப்ப அந்த அவை ஒவ்வொருத்தருடைய காலகட்டத்தில் முத்துலிங்கம் ஐயாவினுடைய பார்வையை இதுல நான் பார்த்து ரசிக்க முடிஞ்சது. ஏனென்றா அக்கா தொகுதி 64ஆம் ஆண்டு வந்தது. ஆனால் இரண்டாவது அவருடைய சிறுகதை தொகுதி 95ஆம் ஆண்டு வருது. கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் அவர் எழுத இல்லை. அந்த எழுத்து பறவை என்ன செய்ததுண்டா 72ஆம் ஆண்டு நாட்டை விட்டு வெளியேறிய ஆப்பிரிக்க கண்டத்துக்கு போய் அவர் தன்னுடைய வேலை உலக வங்கி பல முக்கியமான பெருமதியான உலக தரத்திலான வேலைகளில் ஈடுபட்டாலும் இதுதான் அந்த இலக்கிய மனம்ன்றது. அந்த மனம் எப்பையும் தமிழ் இலக்கியத்திலையும் ஆங்கில இலக்கியத்திலும் உலக மனங்களை இலக்கியமாகவே உள்வாங்கி கொண்டது. அது ஒரு பெரும் பறவையாக தனக்கு குஞ்சுகளுக்காக அந்த 30 ஆண்டுகளும் புத்தகங்களிலும் இலக்கியங்களிலும் தானியங்களை சேர்த்து கொண்டே இருந்தது. அதை பழுதாக விடையில்லை, தன்னுடைய இறப்பைக்கு அது பாதுகாத்து கொண்டே இருந்தது. அவருடைய பேட்டியில சொல்றார், பாகிஸ்தான்ல கேட்க தான் அந்த இரண்டாவது தொகுப்பை வெளியிடுறார். அப்ப சொல்லிக்க ஏன் நீங்க இவ்வளவு காலம் எழுத இல்லை, நான் நினைக்கிறேன் ஜெயமோகன் தான் அந்த கேள்வியை கேட்கிறார். கேட்க அவர் சொல்றார் என்னண்டா, நான் இவ்வளவு நாளும் படித்து கொண்டுதான் இருந்தேன், திருப்பி எழுதணுமாண்டா எல்லாம் யோசிக்க இல்லை. ஆனால் திருப்பி நான் இப்போ எழுதி கொண்டு இருக்கிற தமிழ் சிறுகதை எழுத்து படைப்புகளை படிக்க தமிழ் அந்த சிறுகதை படிமானம் எழுத்து இப்போ நான் எழுந்தின காலத்திலே தான் நிற்குதுன்றார். இதுதான் அவற்றை நுட்பமான விமர்சனம். யாரையும் நோக்கடிக்கிறதில்லை, ஆனால் அதுக்குள்ள இருக்கிற விமர்சனம் மிக கடுமையான ஆழமானது. ஏன்னா தமிழ் எழுத்து முறை சிறுகதை எழுத்து முறை 50களில் நிற்குதுன்றது இவ்வளவு ஒரு பெரிய. அப்போ நான் எழுதுவோம் என்று வெளிக்கிட்டேன். அது ஒரு வெறும் சொல்லல்ல, உண்மையிலேயே அது இப்போவும் பல எழுத்துக்கள் 50களில் இல்லை 900களில் நிற்கிற எழுத்துக்களை இப்போதும் புத்தகமாக வெளியிட்டு அதற்குத்தான் மிகப்பெரிய பிரச்சாரங்கள் விளம்பரங்கள் எல்லாம் இருக்குது. அது ஒரு விற்பனை உத்தியாக இருக்குது. நான் அதை அவரோட பேசும்போது கேட்டேன், ஏன் நீங்கள் ஒரு புத்தக வெளியீட்டு விழா கூட செய்யலை? ஏனென்ற இவ்வளோ காலம் உங்களை நான் கண்டடைய இல்லையே, பல புத்தக விழாக்களை பார்க்குறோம் போகிறோம் பாரம், ஆனால் உங்களை நான் ஏன் கண்டடையில்லை என்று அவர் சொன்னார். என்ற வாழ்வில் அற்புதமான ஒரு வசனம். அவர் சொன்னார், பூவை தேடித்தான் தம்பி தேனி போகணும், தேனியை தேடி பூக்கள் போனால் என்ன நடக்கும் பார்த்தீர, இவ்வளோ நாள் காத்திருந்து நீர் என்னோட கதைக்கிறீரல்லோ. இதை மாதிரி சிறந்த படைப்பை வாசகம்தான் தேடி போகணுமே தவிர புத்தகங்கள் வந்துட்ட பூ ஓடி போய் வந்துட்டேன்னு என்ன தேனை குடியென்று சொல்லாது தம்பி என்று என்கிட்ட அவர் எனக்கு ஒரு அறிவுரை சொன்னார். நீர் இந்த அறிவுரையை ஏற்றுக்கொள்ளாதையும் இந்த உலகத்தில் விளம்பரங்கள் தான் சரியென்று. ஆனால் அவர் 2வது சொன்ன அறிவுரையை நான் ஏற்றுக்கொள்ள. அவருடைய அதே பாணியைத்தான் நானும் எடுத்துக்கொண்டேன். எழுதுவது எங்கள் கடன், ஒரு புத்தக வெளியிடும் நான் செய்ய போறதும் இல்லை. கிட்டத்தட்ட அவருடைய பாணியில் படித்தவர்கள் படிக்கட்டும், படிக்காட்டி ஒன்றும் கவலை இல்லை. ஒருவன் படித்தால் அதில் இருப்பது சிறப்பென்று எடுத்துக்கொண்டாலே போதுமானது. இதற்கு ஏனென்றா நடக்கிற விளம்பரங்களை பார்க்க போதும் அச்சம்தான் வருது. ஏனென்றா ஒரு இந்த இடத்துல போய் நாங்கள் அதே விளம்பரத்தை செய்யணுமான்னு தோணுது. அப்போ பல விஷயங்களை அவற்றை எழுத்தின்ற வாழ்க்கையில இருந்தே நான் செயற்படுத்திருக்கேன். உதாரணமாக ஒரு கட்டுரையில் மகள் ஒரு குதிரை தொட்டிலுக்கு, ஒரு குதிரை வளாகம், ஒரு கிட்டத்தட்ட இப்போ அழிந்து வருகிற குதிரை அமெரிக்காவில் உள்ள குதிரை பண்ணைக்கு போகிறா. அப்போ மகளுக்கு திருமணம் செய்து குழந்தை பெற இல்லை. அப்போ அமெரிக்காவில் ஒரு முறை உண்டு, ஒரு 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 விழுமிய முறை இருக்குன்னா குதிரைக்கு கொண்டு கேரட் கொடுத்தா குழந்தை கிடைக்கும் என்று ஒரு இது. அப்போ இவர் அடுத்த முறை மகளையும் கூட்டிகிட்டு ஒரு கேரட்டும் கொஞ்சம் வேண்டிக் கொண்டு குதிரையை கொடுக்க சொல்கிறார். அப்போ மகள் என்னென்னு பார்த்துட்டு அவள் அந்த கேரட்டை ஒரு குதிரை கொடுக்கும். அந்த குதிரை என்னென்னா விரலை கடிச்சு விட்டுட்டு. அப்போ இதெல்லாம் கட்டுரைகளில் எழுதுகிறார். இப்போ எனக்கு என்னென்னா முத்துலிங்கம் ஐயாவினுடைய சிறுகதைகளுக்கு பாய்ச்சப்பட்ட வெளிச்சம் அவருடைய பேட்டிகளுக்கும் அவர் பிற்காலத்தில் எழுதிய கட்டுரைகளுக்கும் இதுவரை பாய்ச்சப்படவில்லை, இந்த புத்தகம் உட்பட என்பதை எனது விமர்சனமாக வைக்கிறேன். என்னென்னா இது விமர்சனம் இல்லை, அன்பு வேண்டுகோள். என்னுடைய ரசனையில இந்த வேண்டுகோளை வைக்கிறேன். ஏனென்றா சிறுகதையை இவ்வளவு ரத்தினமாக எழுதி முடிச்ச கிட்டத்தட்ட 150லிருந்து 200 சிறுகதைகள் வரும். என்னால் கிட்டத்தட்ட ஒரு 50 சிறுகதையில் நீங்கள் இந்த ராத்திரி பூரா இருப்பீங்கன்னா 50 சிறுகதைகளையும் நான் சொல்லுவேன். மிகச்சிறந்த கதாசிரியாக செல்லத்துறை வந்தபோது நான் பரிசிலிருந்து சுவிசு கதையை கொண்டு விட போனான். அந்த கார்பயணம் பூராக முத்துலிங்கம் ஐயாவினுடைய கதையை சொல்ல அவர் சாஞ்சிருந்து, அகரன் சொல்லுங்கோ
என்று அப்படியே கேட்டுக்கொண்டு வந்தார். ஏனென்றால் அவ்வளவு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 தடவையாக படித்து பல கதைகள் மனப்பாடம். இதில் பல நீங்கள் இதை படிக்கத்தான் போகிறீங்க. பல கதைகள் எல்லோரும் பேசிய கதைகள், பேசப்பட்ட கதைகள், புகழ்ந்துரைத்த கதைகள், சில தவறவிட்ட கதைகளை நான் இங்கே உங்களுக்கு சுட்டி காட்டலாம்னு நினைக்கிறேன். ஒரு ஈழத்தில் யுத்தம் நடந்த சூழலுக்குள்ள ஒரு வாழ்ந்த குழந்தையாக, ஒரு யுத்தத்தின் குழந்தையாக நான் வந்து பொற்கொடியும் பார்ப்பாள் என்ற ஒரு கதை ஒன்று இருக்கு. அந்த கதை மிக ஒரு சின்ன சம்பவ துணுக்காக, முத்துலிங்கம் ஐயாண்ட இயல்பு ஒரு சம்பவங்களாக இலகு மொழியில எடுத்துக்கொண்டு வந்து அதுக்குள்ள ஒரு மிக பெரிய விஷயங்களை வைக்கிறதான் அவற்றை கட்டுமானம். அதை விட மிக மெல்லியதான ஒரு சோகத்தை ஒரு பூக்களாலான புன்சரிப்பா கட்டிய கொண்டு வந்து கொடுக்கறதான் அவருடைய மிகச்சிறந்த எழுத்தின் வெற்றிக்கு. இந்தியா பூரா, இந்திய உலகு, தமிழ்நாடு எங்குமே அவர் கொண்டாடப்படுகிறதுக்கு காரணம். அதில் இது விடுபட்ட ஒரு கதையாக பார்க்குறேன். அதிகமாக ஆக்கள் பேசாத கதை பொற்கொடியும் பார்ப்பாள். ஒரு வெறும் சம்பவம். கனடாவில் ஒரு விழா நடக்குது. அங்கே பொற்கொடி அம்மையார் ரெண்டு வாரார். மிக பழைய பாடல் ஒன்றில் அந்த பொற்கொடியும் பார்ப்பாள் கூடம் ஒரு தமிழ் பாட்டில் வருது. அதில் பொற்கொடி என்ற பெயர் அவர் எங்கேயுமே சந்தித்ததில்லை. யாழ்ப்பாணத்திலேயோ வேறு உலகம் போன இடத்துல எங்கேயுமே சந்திக்க இல்லை. ஆனால் கனடாவில் ஒரு கல்யாண வீட்டில் இருக்க பக்கத்தில் இருக்கிற பொற்கொடி என்று அறிமுகப்படுத்தினேன். அப்போ அவாவோட கதைக்க துவங்கேக்கே அவ துவங்குறா. அப்போ உங்களுக்கு ஒரு கேப்டன் ரேணுகாவை தெரியுமான்னு கேட்குறான். அவாக்கு ரேணுகா, கேப்டன் ரேணுகா என்று சொல்றதுல அவ்வளவு பெருமையாகவும் ஒரு இருமாப்பாவும் இருக்குது. அப்போ அவர் கேட்குறார், யார் கேப்டன் ரேணுகா என்ற 72ஆம் ஆண்டு வந்தவருக்கு கேப்டன் ரேணுகாண்டா என்ன யார் என்ற ஒரு கேள்வி. அப்போ கோட்டை அடிபாட்டில் முதலாவது போய் செத்த அந்த டீமின் தலைவி தான் கேப்டன் ரேணுகா. அவள் இந்த அம்மா தான் நான் என்றார் அறிமுகமாகிறேன். அதன் போல வார அந்த கதை அது முடியேக்க ஒரு அசாத்தியமான ஒரு சின்ன வரியில ஒன்றை முடிச்சுட்டு போறாரு. அப்படின்னா கேப்டன் ரேணுகா யாழ் கோட்டையை போர்த்துகேயரிடமிருந்து ஒல்லாந்தர் பிடிக்கிறதுக்கு 107 நாள் எடுத்துக்கொண்டதாம். அதே போல விடுதலை புலிகள் இலங்கை இராணுவத்திலிருந்து கோட்டையை கைப்பற்றுவதற்கும் 107 நாள் எடுத்துக்கொண்டதாம். அதை திலீபன் அவர்கள் இறந்து 3 வருடங்கள் நினைவு நாள் அன்று புலிகள் அந்த கோட்டையை பிடிக்கினேன். அப்போ இந்த கோட்டையை பிடிக்கிறதுக்கு 1 மாதத்துக்கு முன் தீவிர சண்டையில் அந்த கேப்டன் ரேணுகா வந்து தன்னுடைய டீமோட பாஞ்சு குதிச்சு உள்ளுக்கு போய் அடிபடுறா. இராணுவம் ஒரு மழையாக செல்ல போட்டு அவ்வளோ பேரும் செத்துட்டினேன். ஆனால் 1 மாதமாக அந்த வீரர்களுடைய பொடி கோட்டைக்குள்ளான் இருக்குது. அப்போ கோட்டை புலிகள் கைக்கு விழுந்த உடனே மக்களை பார்க்க விடியின. அப்போ கேப்டன் ரேணுகா அந்த பொற்கொடி அம்மா மூத்த மகனை கூட்டிட்டு ஓடி போறா. போய் பார்த்தா எல்லாம் அழுகி வல்லூறுகள் பிராந்துகள் எல்லாம் சாப்பிட்டு சதைகளாகவும் அங்கங்கு எலும்புகளாகவும் பொடிகள் எல்லாம் இலையான்களாகவும் அப்படியே இருக்குது. ஆனால் பெத்த தாய்க்கு அது இலையான இல்லவல்லோ, பெத்த தாய்க்கு அது சதை துண்டுகள் இல்லவல்லோ, அது உயிர். அப்போ அவள் தேடி தண்டா மதியம் மட்டும் தேடி மகளை கண்டுபிடிக்கல. ஆனால் அதுக்குள்ள ஒரு உடல் தான் மகளோட உடல் என்று அந்த போராளிகள் சொல்லினேன். பிறகு மாலையில் ஒரு முடிவெடுக்கினேன்டா ரேணுகா சின்னல விளையாடைக்கு இதில் வட்டுவேரை குத்தி 3 தையல் இருக்கு. அப்போ அந்த கையை மட்டும் இலக்கு வச்சு தேடிக்கொண்டு போயிருக்க ஒரு உடல், ஒரு கையில் கிரனைட்டோட ஒரு கை சிதறண்டு கிடக்கு. மூத்த மகன் ஓடி போய் கையை பார்க்குறான். அதில் அந்த 3 தையல் தெரியுது. அப்போ ஓடி போய் என் மகளை பார்த்தேன். அரைவாசி அழுகியதும் அரைவாசி புழுத்தின்றும் இல்லாமல் போன மகளை 2 வருடங்கள் காணாத என் மகளை அள்ளி அணைத்து மடியில் 2 வருட அழுகையை அழுது முடித்தேன் என்று அப்படி போறார். அந்த வரி நான் கிராமங்கள்லையும் ஒவ்வொரு போராளியும் செத்து முடிய அந்த வீடுகளுக்கு உடல் வருகிற போது அந்த வீடுகளில் இருந்து தாய்களின் அந்த மன ஓசை மாதிரி என்ன அசைச்சது. பவா செல்லத்துறைக்கு இந்த கதையை நான் சொல்லிக்க அவையும் அழுதவன் நானும் அழுதனான். அப்படி இவர் புன்னகையோட சொன்னாலும் அவ்வளவு ஆழமான விஷயங்களை அவர் சொல்லியிருக்கிறார். மற்றது முத்துலிங்கம் ஐயாட்ட ஒரு விமர்சனத்தை பொதுவாக வைத்தினேன். அவர் 72ஆம் ஆண்டை புலம்பெயர்ந்து போயிட்டார், அவர் ஈழத்தின் போர்க்கதைகளை எழுதவில்லை அப்படின்னு. இவர்கள் படிக்காதவர்கள், தொடர்ந்து படிக்காதவர்கள், அல்லது படிப்பை ஒரு கட்டத்தோடு நிறுத்தியவர்கள் தான் இந்த விமர்சனத்தை வைப்பினர். ஒரு கதை எழுதியிருக்கிறார், எல்லாம் வெல்லும் என்ற ஒரு கதை.
அதாவது விடுதலை புலிகளில் மிக முக்கியமான பெண் தளபதியை பற்றிய ஒரு கதை. இதுவரை களமுனையில் நின்று போராடி யுத்த களத்தில் இருந்த யாருமே எழுத இயலாத பலம் கொண்ட அந்த கதை. நீங்கள் நிச்சயமா படிக்கணும் என்று அதை வேண்டி சொல்றேன். இன்னொரு கதையை நான் உங்களுக்கு பிரேரிக்கிறேன். யாருமே இந்த புத்தகத்திலையும் சொல்ல இல்லை. புகைக்கண்ணர்களின் தேசம். அதை ஒரு திரைப்படமாக எடுத்தா ஒரு கிளாசிக்கல் அருமையான ஒரு படம். கிட்டத்தட்ட போர்த்துகேயர் காலத்துல இருந்து யுத்தம் துவங்கிய ஆரம்ப காலத்துல வாழ்ந்த மனிதர்கள் அந்த 50களில் லண்டனுக்கு படிக்க போற ஒரு ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்குமான கதை. ஒரு முக்கியமான கவிஞர் முத்துலிங்கம் ஐயாவுடைய படைப்புகளை பற்றி அவர் ஒரு மேல்தட்டு வர்க்க சாதிய மனப்போக்கு கொண்டவர் என்று சொல்லியிருக்கிறார். எனக்கு முழுமையா அவருடைய படைப்புகளை படித்தவன் என்ற முறையில சொல்றேன். அவர்கிட்ட எழுத்துக்கள்ல புகைக்கண்ணர்களின் தேசத்தை படிச்சிங்கண்டா இந்த சாதியம் பற்றி ஒருபோதும் அவர் சாதியை குறிப்பிட, சாதி என்ற வார்த்தை கதையின் ஊடாக இவ்வளவு ஒரு அற்புதமா அதை சொல்லி இருக்கிறார். இந்த ஒரு வரலாற்றை, ஒரு மானிடவியலை, இந்த சாதிகள் மனித வர்க்கம் பற்றி அந்த ஒரு கதை அவ்வளோத்துக்குமான ஒரு பாடமா அழகியலா அற்புதமா இருக்கும். அதை விட எல்லாரும் சொல்லுவதுதான் அவருடைய எழுத்துல இருக்கிற பகிடி, ஒரு புன்னகை. அது இந்த தமிழ் எழுத்துலகிலேயே மிக அருமையான விஷயம். நாங்கள் இவ்வளவு சோகத்தை சந்திச்சிருக்கிறோம், வலிகளை சந்திச்சிருக்கிறோம். இவ்வளவு வலிகளை, இவ்வளவு வாழ்க்கைய சிரிக்காம ஒரு கதையை கூட படிக்க முடியாது, புன்னகைத்து கொண்டே படிக்க முடியும் என்ற ஒரு எழுத்துன்றது இலகுவா வாய்த்து விட போறதில்லை. நான் அதை புரிஞ்சு கொள்றேன். அவர் ஆங்கில இலக்கியத்தில் அற்புதமான ஒரு படிப்பாளர் என்றது அவர் எடுத்த பேட்டிகளில் தெரியும். கிட்டத்தட்ட சிறுகதைக்கு நோபல் பரிசு பெற்றவர்ல இருந்து, கயாக் ஒலிம்பிக்கில் வின் பண்ணவர் இருந்து, வியட்நாம் போரில் உடை இல்லாம ஓடி என்று அகதியாக கனடாவில் இருக்கிற பெண் வரை அவர் தேடி தேடி நேரடியாக பேட்டி எடுத்து தமிழுக்கு தந்திருக்கிறார். அவரை போல ஒரு பணியை இதுவரைக்கும் ஒரு தமிழ் அறிஞரோ எழுத்தாளரோ பேராசிரியர்களோ யாருமே செய்யலை. இதெல்லாம் பேராசிரியர்கள் செய்கிற பணி. அந்த பணியை ஆங்கில எழுத்துலகின், ஆங்கில இலக்கிய உலகின் முக்கியமானவர்களை ஒரு தமிழ் இலக்கியவாதி நேர போய் ஆங்கில இலக்கியவாதிகளிடம் ஆங்கில இலக்கியங்கள் பற்றி கேள்வி கேட்டு அவர்களோட விவாதிக்கிறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. நான் நினைக்கிறேன் அவருடைய எழுத்தின் நுட்பங்கள் எல்லாம் அவர் உலகத்தின் வேற வேற நாடுகள்ல மொழிகள்ல இருந்து எடுத்து தமிழுக்கு தந்திருக்கிறார் என்று சொல்றேன், நினைக்கிறேன், நான் கற்றுக்கொள்றேன் அவர்கிட்ட இருந்து. அப்ப இதுதான் புலம்பெயர்வு வாழ்வு எங்களுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய செல்வம். என்னண்டா, நாங்களும் புலம்பெயர்ந்த நாங்களும் பரிசில 110 வெளிநாட்டவர்களோட வாழ்றோம். ஆனா நாங்கள் இந்த வெளிநாட்டவர்கள்ட்ட இருந்து என்னத்தை கற்றுக்கொள்றோம்? கற்றுக்கொள்ள நிறையவே இருக்கு. ஒரு ஆப்பிரிக்க மனிதனிடம் இருந்தும் பேரன்பை கற்றுக்கொள்ள முடியும். ஒரு பிரெஞ்சு மக்களிடம் இருந்தும் பேரன்பை கற்றுக்கொள்ள முடியும். இது மொழி நிறம் என்பது பிரிவு. மனிதர்களிடம் அன்பை எல்லா மனிதர்களிடமிருந்தும் விதம் விதமாக கற்றுக்கொள்ள முடியும். வாழ்க்கை முறையை கற்றுக்கொள்ள முடியும். அதைத்தான் முத்துலிங்கம் ஐயா அருமையான ஒரு வடிவத்தில் பணியை ஆற்றியிருக்கிறார். நாங்கள் எல்லோருக்கும் ஓய்வு காலம் ஒன்று வரும். அந்த ஓய்வு காலத்துக்கான திட்டம் எங்களிடம் இருக்கவே இருக்காது. நீங்க ஜோதிச்சு பாருங்க, தன் வாழ்நாளெல்லாம் தனக்காக உழைச்சிட்டு அந்த பணத்தை கொண்டே கனடாவில் ஒரு வீடை வேண்டிட்டு இருந்து தமிழுக்காக அவ்வளவு படைப்பையும் தன் ஏலக்கூடிய வாழ்நாள் பூரா ஒரு மனுஷன் செய்திருக்கிறார் என்றது தன் மீதி காலத்தை பயணம் செய்யல. மீண்டும் இலங்கைக்கு, இது அவர்கிட்ட கேட்டேன், மீண்டும் கொக்குவிலுக்கு அவர் போனதே அல்ல. 72ஆம் ஆண்டு பிறகு. அப்ப ஏன் ஐயாண்டு கேட்டா அவர் சொன்னார் ஒரு பதில், உண்மையா அப்படி எனக்கு நான் 20 ஆண்டுகள் ஆயிட்டு மீண்டும் என்னுடைய நிலத்துக்கு போயில்லை, அந்த மனநிலை எனக்கும் இருக்கேன். அவர் சொல்றார், தான் வாழ்ந்த காலத்தின் அழகு யாழ்ப்பாணத்தை இப்ப போனா அந்த அழகு யாழ்ப்பாணம் அழிஞ்சு விடக்கூடாதுன்னு நினைக்கிறேன், அதால நான் போயில்லைன்ற. அப்ப எனக்கும் அது தோணுது என்னென்னா, நாங்கள் யுத்த காலம் புலிகள் பகுதி ஒரு போராட்ட நிலத்துல இருந்தாலும் நான் பழகி வாழ்ந்து படித்த பள்ளி நண்பர்கள் 15 பேர் இல்லை யுத்தத்துல இறந்துட்டேன். இப்ப அங்க என் வயதையொத்து ஒருவன் கூட இல்லை. அப்ப நான் எந்த கிராமத்துக்கு போனா நான் மகிழ போறதில்லை. அது என் கிராமமே இல்லை, அது நதி போல இப்ப வேறொரு கிராமமா இருக்கும். நான் நடந்த தோழர்கள் இருந்த இறந்து போன தோழர்கள் இந்த சோகங்களைத்தான் வெளியத்தான் தாங்கிட்டு வர வேண்டியதா இருக்கும். அப்ப கிட்டத்தட்ட அந்த மனநிலை அவர் இதுவரைக்கும் போகாம இருக்கிறார் என்றதுல புரிஞ்சு கொண்டேன். இப்படி முத்துலிங்கம் ஐயாவினுடைய கதைகளும்
கிட்டத்தட்ட நீங்கள் கட்டுரைகளை நிச்சயமாக வாசிக்கணும். ஏனென்றால் கட்டுரை என்ற ஒரு சிறப்பு இருக்கு. என்னென்றா அவர் சிறுகதைகளை எழுதி எழுதி அல்லது அவர் ஒரு புதிய வடிவமாக அதை வைக்கிறார். என்னென்றா கட்டுரைக்கு ஒரு கதையின் தன்மை. ஒரு கட்டுரை நேரடியாக துவங்கும், ஆனால் அது முடியேக்க ஒரு அந்த கடைசி வரிகள் ஒரு சிறுகதையின் தாக்கத்தை ஏற்படுத்தி முடிக்கும். அப்ப இது ஒரு யதார்த்தத்துக்கும் கட்டுரைக்கும் சேர்த்து குலைக்கிற ஒரு புது வடிவமா அவருடைய கட்டுரைகளை பார்க்க முடியும். கிட்டத்தட்ட அவருடைய நாவல் கூட ஒரு சின்ன சின்ன சிறுகதைகளை ஒரு மாலையாக கோர்த்ததுதான் அவருடைய நாட்குறிப்புகளாக இருக்குது. மற்றது அவருடைய நாவலை நான் லெத்திசியாவுக்கு அறிமுகப்படுத்தினான். லெத்திசியா வாசிச்சுட்டு அது நல்லா இருந்தவா என்று சொன்னவா, நான் விரும்புகிறேன், நான் பணம் செலவழிச்சாவது அந்த நாவலை பிரெஞ்சு மொழியில கொண்டரோணும் என்று விரும்புகிறேன். அது லெத்திசியா செய்தால் அதுக்கான பண பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்வேன். அதை லெத்திசியா சொல்லணும். ஏனெண்டா கிட்டத்தட்ட நான் 2 வருடங்கள் இலங்கையை விட்டு வெளிக்கிட்டு பிரான்ஸ் வேறு மட்டும் கிட்டத்தட்ட 10 நாடுகள் அலைஞ்சனான். பஸ்ஸுகளில் இப்படி அலைஞ்சல். தெற்கிழக்காசியா நாடு பூரா என்னுடைய நாடு, பயணம் செய்த நாடு. அப்போ அதில் வார நாயகன்ற மன ஓட்டம் எனக்கு அவ்வளவு இழப்புகளை, அவ்வளவு மரணங்களை பயணங்களில் சந்திச்சினாங்க. கிட்டத்தட்ட லோங் பிரபாங், லாவோஸ் என்ற ஒரு மலை உச்சியில் இருக்கிற ஒரு கிராமத்துக்கு போய்க்கு ஒரு மரணத்தை சந்திக்கிற நிலையெல்லாம் நான் சந்திச்சு, பஸ்காரன் ஒரு காட்டுக்கு தனியாக இறக்கி விட்டுட்டே போயிட்டான். அப்படியெல்லாம் சந்திச்சினாங்க. அப்போ கிட்டத்தட்ட அந்த கடவுள் தொடங்கிய இடம் என்ன நிறைய பாதிச்சது. இந்த புலம்பெயர்ந்த அகதி வாழ்க்கை என்ற ஒரு வடிவம். இதை யார் எழுதி இருக்கிறாருன்னா, இப்படியான பயணத்தை மேற்கொள்ளாத ஒருவர் அதை எழுதியிருக்கிறாருன்னா அதுக்கு இவ்வளவு உழைச்சிருக்கிறார். அந்த நான் பயணத்தை மேற்கொண்ட நான் அவ்வளவு நெருக்கமாக உணர்றேன்டா அவருடைய ஒரு படைப்பை பெறுவதற்கு அவர் இவ்வளவு உழைச்சிருக்கிறார் என்றது அதில் இருந்து தெரியும். அந்த நூல் வெளியானால் அது ஆங்கிலத்தில் வெளியாகி முக்கிய வரவேற்பை பெற்றது. உங்களுக்கு தெரியும், மெக்சிகோவில் அது ஆங்கிலத்திலேருந்து மெக்சிகோவுக்கு மொழிபெயர்க்கப்பட்டு ஒரு பெரிய மெக்சிகோவில் இருக்கிற புத்தக கிராமம் ஒன்றில், அங்கே புத்தகங்கள்லாம் படிப்புத்தான். அந்த கிராமத்தில் ஒரு பெரிய மதிலில் மெக்சிகோ மொழியில் பெருசாக அதில் வார வசனத்தை எழுத்தி அப்பாத்துரை முத்துலிங்கம் என்று போட்டிருந்தார்கள். அது ஃபோட்டோக்கள் எல்லாம் வந்தது, பத்திரிகையில் வந்தது. அப்போ வேறு மொழியாளர்கள் அந்த இலக்கியங்களை படித்து இவ்வளவு கொண்டாடின வரிகளையே. ஆனால் நாங்கள் இன்று மட்டும் எங்களுடைய ஈழத்தில் இருக்கிறார்கள் படிக்கிறதை நிறுத்திட்டேன். ஏனென்றா அவை படித்து முடித்தவர்கள் என்று தான் நினைக்கிறேன். ஏனென்றா ஈழத்தில் பலருக்கு முத்துலிங்கம் ஐயா அந்த படைப்புகளோ எழுத்துக்களை பற்றி தெரியாது. இந்த தொகுப்பு மிக முக்கியமானது. பல காலங்களையும் பல மனிதர்கள் பலருடைய கருத்துக்களை நாங்கள் பார்க்க முடியும். இந்த தொகுப்பில் இன்னும் சேர்த்திருக்க முடியும். என்னென்றா பிற்காலத்தில் அவர் எழுதின கட்டுரைகளின் சிறப்புகள். அந்த கட்டுரையில் நான் பார்த்த முக்கிய விஷயத்தை சொல்லி இதில் நிறைவுக்கு வரலாம்னு நினைக்கிறேன். ஏனென்றா 19ஆம் நூற்றாண்டு யாழ்ப்பாண அறிஞர்கள் தான் தமிழ் உலகையே ஆண்டார்கள். ஆரம்ப நாவலில் சென்னைக்கு போய் அங்கே அச்சு இயந்திரத்தை நிறுவி பல புத்தகங்களை தமிழ் மொழிக்கு அச்சு போட்டார். சிவை தாமோதரம் அவையெல்லாம் யாழ்ப்பாணத்தில் இருந்து போய் யாழ்ப்பாணத்தில் தென்னிந்தியாவினுடைய முதல் தமிழ் பேராசிரியர் சுவாமி விபுலானந்தர். அதைவிட முதலாவதாக பரீட்சை எழுதி தேறியவர்கள் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த 2 அறிஞர்கள். இப்படி ஒரு முக்கியமான காலகட்டமாக இருந்தது. ஏனென்றால் தென்னிந்தியா அரசுடைய வீழ்ச்சி யாழ்ப்பாணத்தில் பல புரவலர்கள் பாட்டு பாடுபவர்களுக்கு பணம் கொடுத்து கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் அந்த குறிப்பொண்டு வருது முத்துலிங்கமே அந்த புத்தகத்தில். ஏனென்றா ஒரு புலவர் ஒரு ஆள் இருந்தவராம் 400 பாடல்கள் வரை. ஏனென்றா மனநம், இப்போ நீங்கள் ஒரு பாடலை பாடிக்கொண்டு போறீங்கன்னா அடுத்த கணம் அவ்வளவு பாடலையும் அவர் ஒப்பிப்பார். அவ்வளோ ஒரு திறம் வாய்ந்தவராக இருந்தவராம். அப்போ சென்னையில் இருந்து ஒரு புலவர் தன்னை அடிப்பொடிகளோட பாட்டு பாடி பணம் பெறுவதற்காக பாட்டு பாடுறார். அவர் பாடி முடித்த உடனே அந்த புலவரும் யாழ்ப்பாண புலவர் பக்கத்தில் இருந்துட்டு சொல்கிறார், இது நீங்கள் இயற்கையில் இது பழம் பாடல் என்று சொல்கிறார். அவருக்கு ஆச்சரியமாக எப்படி என்று கேட்குறார். அவர் பாடின பாடலை அந்த புலவர் அப்படியே ஒப்பு சொல்கிறார். அவருக்கு ஏக்கமாயிட்டு இது எங்கேயும் உண்மையாக நானே இயற்றினேன்னு பயந்து போனார். ஆனால் பிறகுதான் அவர் சொல்கிறாருண்டா இவர் கேட்ட உடனேயே அவ்வளவு பாடல்களையும் ஒப்பிக்கிற திறமை அவருக்கு. அப்போ இவ்வளவு பயிற்சி பெற்றவர்களாக இருந்திருப்பின. தமிழில் ஒரு பண்டிதர் பரம்பரையே இருந்தது. இந்த கொடும் யுத்தம், இந்த எங்களோட மொழியை தின்னேண்டு வந்த யுத்தம்,
மொழி மீது ஏறி அதை நிலத்துக்குள் புதைக்க வேண்டும் என்ற அந்த யுத்தம் எங்களின் அறிஞர்களை, எங்களின் கலை உலகை, எங்களின் வாழ்க்கையை அப்படியே கிள்ளி அந்த நந்திக்கடலுக்குள் போட்டுவிட்டு போய்விட்டது. நாங்கள் எல்லோரும் சிதறிவிட்டோம். ஆனாலும் ஐயா முத்துலிங்கம் போல, அங்கங்கு சோபாசக்தி போல, பல எழுத்தாளுமைகள், வாசுகனண்ணா போல அங்கங்கு அருமையான ரத்தினங்கள் எல்லாம் தென்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. அது ஒரு இனத்தில் நிச்சயமாக இப்படி ஒரு காலகட்டத்தில் இப்படித்தான் ஒரு சவாலாக இருக்கும். ஆனால் இந்த தமிழ் மக்கள் பணத்துக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை கொஞ்சம் இப்படியான அறிஞர்களுக்கும் இப்படியான படிப்பாளர்களுக்கும் கலைஞர்களுக்கும் கொடுத்தால் இது மீண்டும் மீட்டுருவாக்கம் செய்ய முடியும். மீண்டும் அது தன்னுடைய ஆளுமையை இந்த உலகத்துக்கு காட்டும். பல தமிழகத்தில் இருக்கிற ஆளுமையான இலக்கிய ஆர்வலர்கள் சொல்வது போல சோபாசக்தியினுடைய அந்த சலாமலை லெத்திசியாவினுடைய பெரிய மனம் திறந்த முயற்சியால தெற்காசியாவின் சிறந்த நூல்களில் ஒன்றாக அது தெரிவு செய்யப்பட்டிருப்பதை போல எதிர்காலத்தில் இவ்வளவு கதைகளையும் வாழ்க்கையையும் உலகமே ஆச்சரியப்படக்கூடிய வாழ்க்கையை வச்சிருக்கிற நாங்கள் இந்த உலகம் ஆச்சரியப்படுத்துகிற அளவத்தில் ஒரு நோபல் பரிசு பெறவோ ஒரு இலக்கியத்துக்கான நல்ல புக்கர் பரிசு பெறவோ கூடிய எழுத்தை செய்ய முடியாத ஒரு காரியமே இல்லை. ஆனால் அடக்கிற இனத்தில் இருந்து சிங்கள மொழிக்கு புக்கர் பரிசு கிடைச்சிருக்கு. அடக்கப்பட்ட இனத்தில் இருக்கிற இவ்வளவு வரிகளை சொல்ல இன்னும் ஒரு எழுத்தாளன் இல்லாமலா போய்விட்டான். ஆனால் பல எழுத்துக்கள் லெத்திசியா போன்றவர்களால் மொழிபெயர்க்கப்படும் போது அதற்கான வாய்ப்புகள் நிச்சயம் வந்தே தீரும் என்று நம்புகிறேன். அந்த உலகமெல்லாம் பரவி தனது இதைகளை தானியங்களை கொண்டு ஓய்வு காலத்தில் இந்த இனத்துக்கு இந்த மொழிக்கு முத்துலிங்கம் ஐயா கொடுத்தது போல இங்கே இருக்கிற அறிஞர்களும் உங்களால் முடிந்த இறைகளில் காவி இந்த மொழிக்கும் இந்த மக்களுக்கும் உங்களுடைய நல்ல படைப்புகளை கொடுங்கள், அதை ஆராதிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த நல்ல இடத்தில் ஒரு நல்ல அறிவிப்பை வெளியிட விரும்புகிறேன். இந்த மிகச்சிறந்த எனக்கு பிடித்த எழுத்தாளருக்காக பிரான்சிலே ஒரு வெலான்வில் என்ற ஒரு கிராமத்திலே ஒரு ஆற்றோரம் ஒரு குட்டி வீடு ஒன்றை வேண்டியுள்ளேன். அந்த குட்டி வீடு எப்படியானதென்றால் மூங்கில் மரங்களும் அமைதியும் பறவையும் வயல்வெளிகளும் மட்டுமே இருக்கிற ஒரு நதிக்கரையோரம் உள்ள ஒரு வீடு. அந்த வீட்டை எல்லா ஏற்பாடுகளும் சட்ட ரீதியாக சரிவருகிற பட்சத்தில் வருகிற ஆண்டு முத்துலிங்கம் குடில் என்று அதற்கு ஒரு பெயரையிட்டு உலகத்தில் உள்ள தமிழ் மட்டுமல்ல எந்த எழுத்தாளரும் அங்கு வந்து தங்கியிருந்து தனது படைப்பை செய்யக்கூடிய ஒரு இடமாக மாற்றுவதற்கு நான் முயற்சி எடுத்திருக்கிறேன். இந்த ஒரு சிறிய அடியேனின் தமிழுக்கான ஒரு பணியாக அது இருக்கும் என்று நம்புகிறேன். நன்றி, வணக்கம். அசுரன் என்று ஒரு எழுத்து, ஒரு அச்சரம் தவறிவிட்டது. ஆனால் பேச்சில் நான் அசுரன் என்று ஆகரன் இந்த இடத்தில் மீண்டும் ஒரு முறை நிரூபித்திருக்கின்றார். அது மாத்திரமல்ல, அவர் இங்கே முத்துலிங்கத்தின் எழுத்துலகு பற்றி பேசியது மாத்திரமல்ல, முத்துலிங்கம் அவர்களை மாண்பேற்றும் பணியையும் அவர் உத்தியோகபூர்வமாக இங்கே அறிவித்திருக்கின்றார். அதற்காகவும் நாம் எல்லோரும் அவரை பாராட்டுவோம், வாழ்த்துவோம். மிக்க நன்றி ஆகரன். உங்களுடைய அதாவது நீங்கள் பிரான்சுக்கு வந்த காலத்தில் இருந்து உங்கள் பேச்சை ரசிக்கின்ற ஒருவனாக நான் இருக்கின்றேன். அவ்வப்பொழுது பல்வேறு விடயங்கள் நாங்கள் பேசிக்கொண்டாலும் கூட நீங்கள் ஒரு விடயத்தை தொடுகின்ற பொழுது அதனை மேலோட்டமாக தொடுவதில்லை என்பது இன்றும் இங்கு நிரூபணமாகி இருக்கின்றது. அதற்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். மிக்க நன்றி. இத்துடன் இந்த நூல் அறிமுக நிகழ்ச்சி நிறைவு பெறுகின்றது. முத்துலிங்கத்தின் எழுத்துலகு நூலை நீங்கள் இங்கே பெற்றுக்கொள்ளலாம். 25 யூரோ என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. விரும்புகின்றவர்கள் பெற்றுச் செல்லுமாறு மிக்க அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நாளைய தினம் காலை 11 மணிக்கு இதுபோல 2 நூல்கள் இங்கே அறிமுகம் செய்து வைக்கப்பட இருக்கின்றன. சுப்பிரமணியம் லோகநாதன் அவர்கள் எழுதிய பெற்றோரியம். இந்த பெற்றோரியம் என்பது புலம்பெயர்ந்து வாழுகின்ற தமிழ் குடும்பத்தவர்களுக்கு மிக மிக முக்கியமான ஒரு நூல். அதுபோன்று முதுமை வாழ்வின் முழுமை. இதை வாசித்தால் இந்த முதுமையை நாங்கள் எப்படி வாழலாம் என்பதை நிச்சயமாக புரிந்து கொள்ளலாம். எல்லோருமே ஒரு வயதை தாண்டியதன் பின்னர்
சாதாரணமாக கூறிக்கொள்வது வயது போய்விட்டது. இந்த வயது போய்விட்டது என்று நினைப்பதே ஒரு மனிதனுடைய உடலை பாதிக்கும். வயதானவர்கள் ஒரு பொழுதும் வயதாகிவிட்டது என்று எண்ணக்கூடாது. மனதில் நீங்கள் இளைஞராக இருக்கின்றீர்கள் என்பதை எப்பொழுதும் எண்ணிக்கொண்டால் உங்கள் மனம் பாதிப்படையாது. மனம் பாதிப்படையவில்லை என்றால் உடல் பாதிக்கப்படாது. எனவே நாளை 11 மணிக்கு இங்கே அறிமுகம் செய்து வைக்கப்படுகின்ற முதுமை வாழ்வின் முழுமை, பெற்றோரியம் ஆகிய நூல்களை நீங்கள் உங்கள் கரங்களில் பெற்றுக்கொள்வதற்கும் இங்கே வருகை தருமாறு உங்கள் அனைவரையும் மிக அன்போடு வரவேற்றுக் கொண்டு இந்த நூல் அறிமுக நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்கின்றோம். மிக்க நன்றி, வணக்கம்.